வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீப்னா பிக்சர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்சூரன்ஸ் எடுங்க கவலையே விடுங்க, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்சூரன்ஸ் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் சேஃப்டியாக இருக்கிறதா நம்ம கண்டிப்பாக 100% நினச்சிக்கலாம். மனித வாழ்க்கைக்கு தேவையான நிறைய இன்சூரன்ஸ்கள் இருக்குது. அதில் ரொம்ப மிக முக்கியமான 3 இன்சூரன்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஆயுள் காப்பீடு, அடுத்தது பார்த்திங்கன்னா மருத்துவ காப்பீடு, வாகன காப்பீடு. இன்றைக்கி நம்ம வாகன காப்பீடை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் திருக்குறளில் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு குறள் சொல்லியிருக்காரு. வருமுன்னர் காவாத்தான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கிடும்னு சொல்லியிருக்காரு. அதான் நம்ம ஒரு பிரச்சனை வராதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ சேஃப்டியாக இருக்கலாம்ன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாகன காப்பீடு இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான மக்கள் காப்பீடு எடுக்காமல் இருப்பாங்க. அது எந்தெந்த வகைன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, சரியான டைமுக்கு அதை வந்து புதுப்பிக்காமல் இருப்பாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ்னால் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்ற கேர்லெஸ்லேயே இருப்பாங்க. இப்போ சர்வேயில் என்ன சொல்கிறாங்கன்னா, நகரத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேரில் ஒருத்தர் வந்து இன்சூரன்ஸே போடுறதில்லை. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கள் சொல்லுவாங்க, நம்ம காசை போட்டு சொந்த காசை போட்டு வாங்கின வண்டிக்கு நம்ம எதுக்கு அடுத்தவனுக்கு காசு கட்டணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க. இன்சூரன்ஸ் நம்ம போடலைன்னா அதனால் ஏற்படும் இழப்புகளை நம்ம மக்களுக்கு தெரிஞ்சுமே அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா கொடுத்து நம்ம வண்டி இன்சூரன்ஸ் போடுறோம்னா அது 5 லட்ச ரூபா நம்ம சொத்து மாதிரி. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு திடீர் ஒரு இழப்பீடு ஏற்படுதுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த 5 லட்ச ரூபாயும் இது பண்ணிக்கும். இதே அந்த 5000 ரூபா கொடுத்து நம்ம இன்சூரன்ஸ் போடாமல் இருந்தால் அந்த 5 லட்சம் இல்லை 50 லட்சம் ஆனாலும் நம்மளே தான் அதை கட்டணும், கையில் கட்டணும். இந்த நிலைமையெல்லாம் நம்ம ஏற்படாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம இன்சூரன்ஸ் எல்லாருமே எடுத்து வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்லேயே 2 வகை இருக்குது. வாகன இன்சூரன்ஸில் தேர்ட் பார்ட்டி, அதாவது 3ஆம் நம்பர் காப்பீடு, ஃபுல் இன்சூரன்ஸ். நம்ம வண்டிக்கு நமக்கு எல்லாத்துக்குமே காப்பீடு இருக்குது. இதை 3ஆம் நம்பர் காப்பீடு நம்ம எடுத்தால் நமக்கு எதிரில் வரவங்க அவங்களுக்கும் இழப்பீடு கிடைக்கும், நமக்கு எதுவும் கிடைக்காது. ஃபுல் இன்சூரன்ஸ் எடுத்தால் நமக்கு நம்ம வண்டிக்கு எதிரில் வரவங்க எல்லாத்துக்குமே இழப்பீடு கிடைக்கும். அது இல்லாமல் முழு காப்பீடு எடுக்கிறதுனால வெள்ளம், பூகம்பம், வாகன திருட்டு, சுனாமி அது மாதிரி போன்ற இதில் பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்ம வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் வாங்கிக்கலாம். இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போடுவாங்க, அதில் வந்து எனக்கு அமௌண்ட் கம்மியாக வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ கம்மியாக வர மாதிரி பாலிசி வந்து போட்டு தருவாங்க. அப்போ நமக்கு அதனால் என்ன பாதிப்பு ஏற்படுன்றத கிளைமில் தான் நமக்கு தெரியும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வர கவரேஜ் பெனிஃபிட்ஸை வந்து குறைச்சி போட்டால் மட்டும்தான் நமக்கு காசு கம்மியாக வரும். தயவு செஞ்சு அது மாதிரி யாரும் போடாதீங்க. ஏன்னா அதிகமாக இப்போ இருக்கிற சூழ்நிலை 150 தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஒரு இன்சூரன்ஸ்க்கு வந்து அந்த கவரேஜ் குறைக்கிறது. அதனால் நீங்கள் முழு காப்பீடாக போட்டு முழு பயனும் பெறணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ நமக்கு எதிர்பாராத விதமாக இழப்பீடு ஏற்பட்டுருச்சுன்னா அதை உடனடியாக நம்ம வந்து அதிகபட்சம் 1 வாரத்துக்குள்ளே வந்து நம்மளுடைய இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம தகவல் சொல்லிடணும். அது இல்லாமல் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்சி காப்பி, இன்சூரன்ஸ் காப்பி, டிரைவிங் லைசன்ஸ் காப்பி, ப்ளஸ் வந்து எஸ்டிமேட், அதாவது நம்ம வண்டி ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுன்ற ஒரு எஸ்டிமேட்டு அது. அப்புறம் முதல் தகவல் எஃப்ஐஆர் காப்பியும் தேவைப்படுது. இதெல்லாம் கரெக்டாக நமக்கு சப்மிட் பண்ணால் இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு கண்டிப்பாக கிளைம் பண்ணி தந்துடுவாங்க. இன்சூரன்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்களை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.